அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த பிரைமரி கெமிக்கல் யூஸ்ட் இன் எம்பால்மிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எம்பால்மிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர்ல என்ன வேதிப்பொருளை முதன்மையா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எம்பால்மிங் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். எம்பால்மிங் அப்படின்னா ஒரு இறந்து போன உடலை மருத்துவ படிப்புகளுக்காக நம்ம தானம் பண்றோமா, அப்படி தானம் பண்ணக்கூடிய உடலை அதை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு நடைமுறைக்கு பேர் தான் எம்பால்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கால்ல இருக்கக்கூடிய நரம்புகள் வழியா கெமிக்கல்ஸை உடம்புக்குள்ள செலுத்துவாங்க. அதன் மூலியமா அந்த உடம்ப நம்ம ரொம்ப காலங்களுக்கு மருத்துவ படிப்புகளுக்காக நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பசஸ்க்காக பயன்படுத்திக்க முடியும். அதுதான் எம்பால்மிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர். சமீபத்துல இறந்து போன நம்ம நல்லக்கண்ண ஐயா அவர்களுடைய அந்த அவருடைய உடல் அப்படியே தானம் பண்ணியிருக்காங்க. உறுப்பு தானத்தை கேள்விப்பட்டிருக்கோம். இங்க உடல் தானம் அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அவரோட உடம்ப பிரிசர்வ் பண்ணி மருத்துவ படிப்புகளுக்காக பயன்படுத்த போறாங்க. அது அவருடைய இறுதி ஆசையாக இருந்தது. சரியா? சோ அது எம்பால்மிங் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொசீஜர். அதுல என்ன கெமிக்கல் பிரைமரியா யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார்மால்டிஹைடை யூஸ் பண்ணுவாங்க. இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, த நியூ ஜிடிபி பேஸ் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜிடிபியோட பழைய பேஸ் இயர் பாத்தீங்கன்னா 2011-12. அதை ரிவைஸ் பண்றதுக்காக விஸ்வநாத் கோல்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. சரியா? விஸ்வநாத் கோல்டார் கமிட்டி போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில இந்த விஸ்வநாத் கோல்டார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல இப்ப புது பேஸ் இயர் வந்திருக்கு. அந்த பேஸ் இயர் என்னன்னா 2022-23. ஓகேவா? அடுத்தது, which of the following country awarded நெசட் மெடல் டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி? பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெசட் பதக்கம் வழங்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வழங்கியிருக்காங்க. இஸ்ரேலோட பார்லிமெண்ட் நெசட்னு சொல்றாங்க, நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். ஸோ நெசட் அப்படின்னாலே இஸ்ரேல் தான். அடுத்தது, DAS is a standard measure of a fuel's ability to withstand compression in an internal combustion engine. ஒரு எரி ஒரு உள் எரிப்பு இயந்திரத்தில் சுருக்கத்தை தாங்கும் எரிபொருளின் திறனின் நிலையான அளவீடு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆக்டேன் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆக்டேன் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் அல்லது ஒரு இங்க பெட்ரோல்னு எடுத்துப்போம். ஓகேவா? இந்த பெட்ரோல் அதிக அழுத்தத்திலும் சீராக எரியும் இல்லையா, அந்த ஒரு அளவீட குறிக்கக்கூடிய விஷயம் தான் ஆக்டேன் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஒரு ஃபியூவல் எவ்வளவு கம்ப்ரஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த ஆக்டேன் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா 95 இருக்கும் பெட்ரோலுக்குலாம். ஓகேவா? ஏன்னா இது இந்த E20 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 100% ஃபியூவல் இருக்குன்னா அதுல 80% பெட்ரோல் இருக்கணும், 20% எத்தனால் இருக்கணும். ஓகேவா? இதுதான் E20ன்னு சொல்றாங்க. E20ல ஆக்டேன் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஆர்டிகல் வந்துருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? லாஸ்டா, இந்தியா will release the GDP data with financial year 2022-23 as the new base year on. ஸோ புது ஃபினான்சியல் புது பேஸ் இயர் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. அந்த பேஸ் இயரை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜிடிபி டேட்டா எப்போ வரப்போகுது அப்படின்னா இன்னைக்கு வரப்போகுது, February 27, 2026. ஓகேவா? இந்த நியூ பேஸ் இயரை பேஸ் பண்ணி இன்னைக்கு தான் டேட்டாவை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.